வணக்கம். இன்றைக்கி நம்ம halfway throughங்கிற எக்ஸ்ப்ரெஷன் தான் லேர்ன் பண்ண போகிறோம். halfway throughனா நடுவில்னு அர்த்தம். In the middle of a period of time இல்லை in the middle of an activity. டைம்க்கு சொல்லலாம், டிஸ்டன்ஸ்க்கு சொல்லலாம், ஒரு ஜேர்னிக்கு நம்ம நடுவில் இருக்கிறோன்னா கூட we are halfway throughன்னு சொல்லலாம். half finishedன்னு அர்த்தம். இன்னும் பாதி முடிஞ்சிருக்கு, இன்னும் மீதி பாதி இருக்குன்னு அர்த்தம். halfway through the interview he felt nervous. ஸோ இன்டர்வியூ பாதி முடிஞ்சிருச்சு, பாதியில் இருக்கும்போது அவன் நர்வஸ் ஆக ஆரம்பித்தான், நர்வஸாக ஃபீல் பண்ணான். ஓகே, halfway throughக்கு முன்னால் நம்ம அபவுட்னு சொல்லி சொன்னோம்னா அப்ராக்சிமேட்லி halfway through, ரொம்ப எக்ஸாக்டாக மிடில் பாயிண்ட்னு இல்லாமல் அபவுட் சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லலாம். we are about halfway through the project. ப்ராஜெக்ட் எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் we are about halfway through the projectன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு பாதி முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி லெஸ் தேன் halfway throughன்னு சொல்லலாம், மோர் தேன் halfway through சொல்லலாம். ஒரு மூவியை பற்றி நம்ம கேட்குறோம், இந்த கதை எப்படி இருக்குன்னு. கதை பாதிக்கு மேலே தான் சூடு பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில நேரம், இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? a little more than halfway through the story gets interesting. ஓகே, halfway through பக்கத்தில் நம்ம noun போடலாம். halfway through the contract, halfway through the interview, halfway through the exam. இல்லை halfway through பக்கத்தில் நம்ம ing ஃபார்மும் போடலாம். halfway through reading the story I got interested. ஸோ through பக்கத்தில் ing போடுறோம். ஸோ நீங்களும் அந்த halfway through பக்கத்தில் noun போட்டு இல்லை ing ஃபார்ம் போட்டு சென்டென்சஸ் காமெண்ட்ஸில் எழுதுறீங்களா?